மத்திய பிரதேஷில் லேக்ஸ் பார்த்துட்ருக்கோம், சிவபுரியில். ஸோ இங்கே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க முதல்ல பயங்கரமாக இருக்குது. இவங்க எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. இப்போது இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லோரும் ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே பாருங்கன்னு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, பயமாக இருக்குது. அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அவ்வளோ முதல்ல இருக்குது எல்லா லேக்ஸ்லேயுமே. இங்கே வந்து முதலைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இங்கே வந்து ஆகாய தாமரை. நான் வந்து இவ்வளோ ஆகாய தாமரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி மற்ற ஸ்டேட்ஸ்லேயுமே எங்கேயுமே பெருசாக நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஆகாய தாமரை இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அந்த சாக்கடை தண்ணி. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் ஒன்று பதிவு பண்ணணும். இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் போய்ட்டு வேலை பார்க்குறப்போ ஏதாச்சும் வீடியோஸ் பதிவு நான் போட்டேன் அப்படின்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, முதல்ல வந்து தமிழ்நாட்டை பாருங்கள், முதல்ல இங்கே இருக்கிறத சரி பண்ணுங்கள் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் எப்பவும் போல் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் வெளியிலையும் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நிறையா பேர் ரொம்ப வருஷமாக ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் எப்போ முடியுதோ, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ஸோ இங்கே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை பற்றி யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. வேலைகள் எப்போவுமே சரியாக போயிட்டுருக்கும், தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த கனிம வளங்கள், மண் திருட்டு, இந்த மலை உடைக்கிறது, அதெல்லாம் பற்றி பதிவு போடுறப்போ வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நீ வீடுல இல்லாமல் வேறு எங்கடா இருக்க, உனக்கு வீட்டுக்கு கல் வேணாமா, நீ உன் வீடு எப்படா கட்டின, நீ வேணா போய் ரோட்டில் இருறா, ஏன்டா இப்படி அது கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டும் சொல்லிக்கிறது என்ன ஒன்றுனா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. நிறையா பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க, நிறையா பேர் கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. சமீப காலமாக தான் நான் இதை ரொம்ப நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னால் அதை கடந்து போக முடியலை. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மலையை உடைக்கிறது, இது பண்ணுறது எல்லாம் ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருந்தாலும் அது எல்லாமே பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்குறப்போ ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் உடைச்சா போதும், இவ்வளோ ஆழம் போனால் போதும் அப்படின்னு. இந்த மண் எடுக்கிறப்போ அப்படி தான். பட் யாருமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு சில விஷயங்களையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு, ஸோ அதை ஓரளவு அளவாச்சும் எடுங்க. கொடுத்த பர்மிஷனுக்கு மேலே எடுக்க வேணாம். 50 அடி கொடுத்த இடத்துல 100 அடி எடுக்க வேணாம். 3 அடி மண் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல 30 அடி எடுக்க வேணாம். அதுதான் என்னோடய வேண்டுகோள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் சொல்ல நினச்சேன். நன்றி எல்லாருக்கும்.